கடவுள் வாழ்த்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. பொருள் விளங்குவதற்காக குறள் சீர்களை மாற்றுதல். எழுத்து எல்லாம் அகரம் முதல். உலகு ஆதிபகவன் முதற்று. அகரம் பொருள் விளக்கம். அகர எழுத்து தமிழ்மொழியின் முதல் எழுத்தாக அமைந்துள்ளது சிறப்பு. அகர எழுத்து என்பது அ என்ற எழுத்தாகும். எழுத்துக்களை ஒலி வடிவம் வரி வடிவம் என இருவகையாக பிரிக்கலாம். அகர எழுத்து வாயை திறப்பதினாலே இயல்பாக ஒலிக்கும். நாம் நமது வாயை திறந்து பார்ப்பதன் மூலம் அகரம் என்ற ஆனா எழுத்து பிறப்பதை உணரலாம். எனவே ஒரு மனிதன் பேச வேண்டுமானால் வாயை திறக்க வேண்டும். அப்படி திறக்கும் போதே ஆனாதான் வரும். ஒலிவடிவத்தில் அகரம் வருகிறது. வரிவடிவம் என்பது எழுத்துக்களை உண்டாக்குவது. அதற்கு கிடைக்கோடு செங்குத்துக்கோடு வட்டம் பிறை போன்ற வடிவங்களின் துணை அவசியம். உலக மொழிகளில் உள்ள எழுத்துக்களும் இந்த வடிவங்கள் கொண்டுதான் உருவாக்கப்பட்டுள்ளன. அ என்ற எழுத்தில் வட்டம் பிறை கிடைக்கோடு மற்றும் செங்குத்து கோடு அனைத்தும் உள்ளது. ஆகவே ஒலி வடிவத்திலும் அ என்ற எழுத்து வருகிறது. வரிவடிவத்தின் அத்துணை வடிவங்களையும் ஆத்தன் ஒரு எழுத்தில் கொண்டுள்ளது. இதன் மூலம் அகரம்தான் எழுத்துக்களுக்கு முதல் என்பதை விளங்க முடியும். ஆதிபகவன். ஆதி என்பது முதலில், மூலம், தொடக்கம் என அர்த்தம் கொள்ளலாம். பகவன் என்பது இறைவனை குறிக்கும் சொற்களில் ஒன்று. பொருள் விளக்கம். இறைவன் பேர் அறிவு உள்ளவன். எங்கிருந்தும் எதனையும் அறியும் ஆற்றல் உள்ளவன். இறைவனுக்கு இவ்வுலகமே உடலாக உள்ளதால் உலகில் நடக்கும் அனைத்தையும் அறிய முடியும். நம் உடலில் உள்ள வலி, வெப்பம், குளிர், சுவை, சப்தம் முதலியவற்றை நாம் இயல்பாக அறிகிறோம். நமது உடலை ஒரு எறும்பு கடித்தால் கூட உணர முடிகிறது. அதற்கு காரணம் நம் அறிவு உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளின் செயல்பாடுகளை அறியும் திறன் நமக்கு உள்ளது. அப்படி இல்லாத போது உறுப்பு செயலில்லாமல் போய்விடும். கை, கால் விளங்காமை எல்லாம் அந்த உறுப்பின் செயல்களை அறிய முடியாமல் போவதால் தான் ஏற்படுகிறது. இதன் மூலம் நம் உடலில் நடக்கும் செயல்களுக்கு தலைவன் நாம் என்பதை அறியலாம். அதுபோல உலகத்தின் தோற்றம், நிலைப்பு, அழிவுக்கு காரணம் இறைவன் என்பதை விளங்கிக் கொள்ளலாம். இலக்கணம். விகாரம். ஒன்று, அதன் தன்மையிலிருந்து மற்றொன்றாக மாறினால் அது விகாரம் ஆகும். எடுத்துக்காட்டு: தமிழ் பிளஸ் மொழி, தமிழ்மொழி. இயல்பாக புணர்கிறது கிழக்கு பிளஸ் திசை, கிழக்கு திசை. இது தோன்றல் விகாரமாகும். டி என்ற எழுத்து தோன்றி வந்துள்ளது விண் பிளஸ் நாடு, விண்ணாடு. இது திரிதல் விகாரமாகும். நா என்ற எழுத்து திரிந்து நா என மாறியுள்ளது வீரம் பிளஸ் வேல், வீரவேல். இது கெடுதல் விகாரமாகும். என்ற மெய் எழுத்து மறைந்து புணர்கிறது. ஆனால் ஆ என்ற எழுத்து வாய் திறக்கும் போது எவ்வித விகார தோன்றல், திரிதல், கெடுதல் இல்லாமல் இயல்பாய் பிறக்கிறது. உவமை. தெரியாத ஒரு பொருளை விளங்க தெரிந்த பொருளை கற்பனை செய்வதன் மூலம் தெரியாத பொருளை அனுமானிக்க உதவுவது உவமை ஆகும். எடுத்துக்காட்டாக தாமரை போன்ற முகம். முகத்தை தாமரையின் அழகை கொண்டு யூகம் செய்ய உவமை உதவுகிறது. ஏகாரம், பிரிநிலை, தேற்றம் என இரு வகைப்படும். தேற்ற ஏகாரம் என்பது ஒன்றையே உறுதியாக சொல்லுவதே தேற்ற ஏகாரம் ஆகும். உதாரணம்: முருகனே தமிழ் கடவுள். இங்கு முருகன் பிளஸ் ஏ, முருகனே என ஏ எழுத்து ஓசை கொண்டு முடிவதை கவனியுங்கள். இப்பொழுது குறளுக்கு வாருங்கள். எழுத்து எல்லாம் அகரமாகிய முதலை உடைத்து, எழுத்துக்கள் எல்லாம் அகரமாகிய முதலை உடையன. உலகு ஆதிபகவன் முதற்றே. அதுபோல உலகம் ஆதிபகவன் ஆகிய முதலை உடைத்து. உரையை விளங்கிக் கொள்ள இது தலைமை பற்றி வந்த எடுத்துக்காட்டு. உவமை. எழுத்திற்கு அகரம் தலைமை, உலகிற்கு இறைவன் தலைமை. இதில் எழுத்திற்கு அகரம் தலைமை வகிப்பது போல் உலகிற்கு இறைவன் தலைமை வகிக்கிறான். இதில் போல் என்ற உவமை உருபு இல்லாமல் சொல்லப்பட்டுள்ளது. அகரத்திற்கு தலைமை விகாரத்தான், அன்றி நாதமாத்திரை ஆகிய இயல்பாய் பிறத்தலானும். ஆ என்ற எழுத்து இயல்பாக வாய்த்திறப்பால் பிறக்கிறது. ஆதிபகவர்க்கு தலைமை செயற்கை உணர்வான், அன்றி இயற்கை உணர்வான். முற்றும் உணர்தலானும். கொள்க. கடவுள் முக்காலத்தில் நடப்பவற்றை இயல்பாய் அறியும் பேரறிவு கொண்டவன். தமிழ் எழுத்திற்கே அன்றி வட எழுத்திற்கும் முதலாதல் நோக்கி எழுத்து எல்லாம் என்றார். தமிழ் மொழி மட்டுமல்ல, எந்த மொழியை பேச வாய் திறந்தாலும் அகரம்தான் முதலில் வரும். ஆதிபகவன் இருபெயரொட்டு பண்புத்தொகை வடநூல் முடிவு. ஆதி தொடக்கத்தில் உள்ளவன், அவனும் இறைவன். அது பொதுப்பெயர். பகவன் சிறப்பு பெயர், பொதுப்பெயர், சிறப்பு பெயர் இரண்டும் வந்தால்
இருபெயரொட்டு பண்புத் தொகை ஆகும். உலகு என்பது ஈண்டு உயிர்கள் மேல் நின்றது. உலகம் அறிவு பொருளாகிய உயிர்களையும் சட பொருளாகிய உயிரற்ற பொருட்களும் கொண்டுள்ளது. எனவே இங்கு சொல்லப்பட்ட உலகு என்பது உயிர்களை குறிக்கிறது. காணப்பட்ட உலகத்தால் காணப்படாத கடவுட்கு உண்மை கூற வேண்டுதலின் ஆதிபகவன் என உலகின் மேல் வைத்துக் கூறினாரேனும் உலகத்திற்கு முதல் ஆதிபகவன் என்பது கருத்தாகக் கொள்க. உலகம் தோன்றுவதற்கு முன்பே இறைவன் உள்ளான் என்பதை உணர்க. ஏகாரம் தேற்றத்தின் கண் வந்தது. முதற்றே என்ற சொல்லில் ஏகாரம் வந்துள்ளது. இப்பாட்டால் முதற்கடவுளது உண்மை கூறப்பட்டது.